சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் பேருந்தை முந்தி எடுப்பது தொடர்பாக ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேருந்து நிலையத்தில் தொடரும் அத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ஒரே நேரத்தில் 2 தனியார் பேருந்துகளை எடுப்பது தொடர்பாக ஏற்பட்ட சிறு வாக்குவாதம், ரத்தம் சொட்ட சொட்ட அடிதடியில் முடிந்த காட்சிகள்தான் இது. வாய் தகராறு முற்றியதில் இரும்பு ராடுகளை கையில் எடுக்கும் அளவிற்கு நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் கண்முன் தெரியாமல் செல்வதுடன் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகத்தில் இயக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. கலெக்ஷன் வெறியில் ஒவ்வொரு தனியார் பேருந்தும் முந்திக் கொண்டு செல்வதற்காக பயணிகளின் உயிருடன் விளையாடுவதும் வாடிக்கையாகியுள்ளது. இந்த சூழலில் மதுரை தேவக்கோட்டை இடையே இயக்கப்படும் NNL என்ற தனியார் பேருந்து காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் பழுதாகி நின்றுள்ளது. இதனையடுத்து மதுரை மாவட்டம் திருமூரூரைச் சேர்ந்த குருநாதன் என்ற ஓட்டுநர் பேருந்தை பழுது நீக்கும் வேலையில் இறங்கியுள்ளார். பழுதை சரி செய்த பின்னர் பேருந்து மதுரைக்கு புறப்பட தயாராகியுள்ளது. அதே வேளையில் NNS என்ற மற்றொரு தனியார் பேருந்தும் மதுரைக்கு புறப்பட்டுள்ளது. அதை பார்த்ததும் குருநாதன் NNS பேருந்து நடத்துனரிடம் தங்கள் பேருந்து முன்னாடி நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு நீங்க சொல்லி தங்களது பேருந்து இயக்க வேண்டுமா என்று NNS பேருந்து தரப்பில் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது NNS பேருந்து ஊழியர்களுக்கு ஆதரவாக பிரபு மற்றும் லிங்கம் ஆகியோர் வந்துள்ளனர். இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாகியிருக்கிறது. அவர்கள் திடீரென இரும்பு ராடை எடுத்து ஓட்டுநர் குருநாதனை தாக்கியுள்ளனர். இதனை கண்டு பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயினர். மேலும் உன் சாவு எங்க கையில தான் என்று கூறிக்கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் அங்கிருந்தவர்கள் தாக்குதல் தொடுத்தவர்களை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்துள்ளனர். கொலைவெறி தாக்குதலில் தலை, காது பகுதியில் காயமடைந்த குருநாதனுக்கு ரத்தம் கொட்டி உள்ளது. தொடர்ந்து அவரை மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். இது தொடர்பான புகாரின் பேரில் காரைக்குடி வடக்கு காவல் நிலைய போலீசார் 2 தனியார் பேருந்துகளையும் பறிமுதல் செய்தனர். அத்துடன் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய லிங்கம் மற்றும் பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்குடியில் தனியார் பேருந்தை யார் முதலில் எடுத்து செல்வது என்பது தொடர்பான வாக்குவாதத்தில் ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் பேருந்து நிலையமே கலவரமானது.